பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ தர்ஷிகா வர்சஸ் முத்து அப்படின்ற பஞ்சாயத்து இன்னைக்கு ஓரளவுக்கு அப்படியே சார்ட் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா நேற்றிலிருந்தே முத்து கிட்ட தர்ஷிகா கன்சோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. காலை நைட்டு பேசினாங்க. பட் அவர் அப்புறம் பேசிக்கலாம், இது பரவாயில்ல விடு அப்படின்னு பேசிட்டாரு. ஸோ மறுபடியும் இந்த ஒரு ஆர்குமெண்ட் போகுது. ஏன்னா நைட்டு அவங்க பேசும்போது முத்து சரியாக பேசலன்றனால அகைன் காலையிலும் இந்த டிஸ்கஷன் போச்சு. பட் நிறைய பேர் அதை தப்பாக எடுத்துக்கிட்டாங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, நைட்டு டிஸ்கஷன் பார்க்காம நிறைய பேர் முத்து போய் அவனை நல்லவனாக காமிச்சிக்க ட்ரை பண்ணுறான் தர்ஷிகா கிட்ட அப்படின்னாங்க. அது கிடையாது. நைட்டு தர்ஷிகா கூப்பிட்டு பேசும்போது அவர் விடு நம்ம பார்த்துக்கலான்னு விட்டுட்டார். ஸோ ஒழுங்காக பேசலன்றதுக்காக இப்போ அந்த ஒரு மறுபடியும் அந்த டிஸ்கஷன் போகுது. ஸோ அவருக்கு என்ன அப்படின்னா, நீ என்னை உடைப்ப அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. இப்போது அருண் பேசுகிறான், சௌந்தர்யா பேசுகிறான்னு அதெல்லாம் செகண்டரி. நான் உனக்காக பல இடங்களில் நின்று இருக்கேன். அவர் அந்த ரவா லட்டு இஷ்யூவை எடுக்கிறாரு. அன்னைக்கு உன்னை அத்தனை பேரும் அப்போஸ் பண்ணும்போது உனக்காக நின்னதுன்னா, அவங்க எங்கள் கிச்சன் இன்சார்ஜ், நாங்கள் கேப்டன், நாங்கள் கிச்சன் டீமில் இருக்கோம். ஸோ நாங்கள் பார்த்துக்குறோன்னு உனக்காக நான் நின்னேன். ஆனால் நீ எனக்காக நிற்க வேண்டாம். ஆனால் இந்த டாஸ்கில் என்னை உடைக்க நினச்சேன், என்னை முதுகில் குத்துன மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின் போது அதில் தர்ஷிகா நான் இதை எதுவுமே பர்சனலாக நான் பண்ணவே இல்லை. பர்சனலாக முத்துவை துரோகம் பண்ணணும், அவனை உடைக்கணும், அவன் விழுந்துட்டான் அடிக்கணும் அப்படி நான் நினச்சே பண்ணல. நான் டாஸ்க்குக்காக தான் பண்ணேன் அப்படின்னாங்க. அப்போ டாஸ்க்குக்காக நீ பண்ணுறனா, டாஸ்கில் உன்னோட ஒரு ஒர்க்கர் இப்படி இருக்கிறான், லெத்தாஜிக்கா முத்து இருந்தானே நீ கேட்டியே, அப்போ நீ இதை டாஸ்க்காக எடுத்தியா அப்படின்னு ஒரு பாயிண்ட் பிடிச்சாரு. நீ டாஸ்க்குன்னு சொல்கிற, அப்போது லெத்தார்ஜிக்காக ஒர்க்கர் இருக்கலாமே. ஆனால் நீ அந்த இடத்துல கான்ஃபரன்ஸில் பேசும்போது முத்து இதை பண்ணியிருக்கக்கூடாது, எல்லாம் தெரிஞ்ச முத்து, ரூல்ஸ் பேசுகிற முத்து இதை பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க, ஏன் பண்ண அப்படின்னு கேட்டார். அப்போ ஆமாம் நான் முத்துவாக தான் அந்த இடத்துல பார்த்தேன். ஏன்னா முத்துவாக ஒரு இடத்துல ப்ரொஃபஷனலாக இருக்கிற ஒரு பையன், எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறவன் டாஸ்க்லேயே லெத்தார்ஜிக்காக இருந்தான்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னாங்க. அப்போ சூப்பர். அப்போது நீ எனக்கு அந்த ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தலையா, உனக்காக இன்னொருத்த பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணும், அதை பார்த்து நீ கில்ட்டாக ஃபீல் ஆகணும், அவன் செஞ்சால் நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னியே, இது நீ எதை வச்சு பண்ண அப்படின்னு கேட்கும்போது நான் மேனேஜராக பண்ணேன் அப்படின்றாங்க. அதாவது மேனேஜராக யோசிக்கும் போது உன்னை அந்த கில்ட் ஃபீல் உனக்கு வரணும். நீயே மறுபடியும் பெடல் பண்ணால் உனக்கு ஒரு அது என்ன, நான் தப்பு பண்ணேன், நானே பனிஷ்மெண்ட் அனுபவிச்சிட்டேன்னு போயிடும். ஆனால் நீ 2 மணி நேரம் 3 மணி நேரம் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பெடல் பண்ணதை நான் பார்த்தேன். அப்போ அது இன்னொருத்தர் பண்ணும்போது உனக்கு எவ்வளோ வலிக்கும்னு எனக்கு தெரியும், அதுக்காக தான் நான் பண்ணேன் அப்படின் போது முத்து சொல்கிறார், நான் ஆல்ரெடி உடஞ்சிட்டேன். பிக் பாஸ் என்னை திட்டும் போதே நான் உடஞ்சிட்டேன். அதுக்கு மீறியும் என்னை கொல்லணும், எனக்கு அது சாகுற மாதிரி இருக்குது. என்னோட அந்த தாட் பார்க்கும்போது எனக்காக இன்னொருத்தன் பண்ணுறான் அப்படின்னா அது எனக்கு ரொம்ப வலிக்கும், என்னை இன்னும் குத்தி கொள்கிற மாதிரி இருக்கும். அதை நீ எதிர்பார்த்தேன் போது ஆமாம் நான் அதுதான் எதிர்பார்த்தேன். ஒரு மேனேஜராக நான் யோசிக்கும் போது உன்னை அப்படி ஒரு கில்ட் கான்ஷியஸ் உனக்கு கொடுக்கணும்னு தான் நான் நினச்சேன் அப்படின் போது அப்போவே முத்து புரிஞ்சுக்கிட்டார். ஓ அப்போ நீ இதுதான் உன் தாட் போல இருக்குது, என்னை மென்டலி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு தான் நீ நினைக்கிறியான் போது ஆமாம் நான் அதை தான் யோசித்தேன் அப்படின்ட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ பெடல் பண்ணால் நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னது நான் மேனேஜரை தான் சொன்னேன், நான் தர்ஷிகாவை சொல்லலை. மேனேஜராக யோசிக்கும் போது நான் உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன், நீ அதை கில்ட் ஃபீல் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், அந்த கில்ட்டி கான்ஷியஸ் உனக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் அதை தாண்டி இன்னொரு மேனேஜர் உனக்கு ஒர்க் அசைன் பண்ணும்போது எனக்கு அது கோபமாக இருந்தது, ஸோ நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னாங்க. இப்போ முத்து பிடிச்சிட்டார். அப்போது நீ என்னை எந்த விதத்தில் பார்த்துருக்க, நான் தப்பாக வேலை செய்கிறத தப்பாக பார்க்கும்போது நீ முத்துவா என்ன பார்க்குற, ஆனால் அதுவே எனக்கு நீ பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது நீ மேனேஜராக பார்க்குற. இந்த இடத்துல தான் தர்ஷிகா தப்பு பண்ணிட்ட. பார்க்கும்போது முத்துவா பார்க்குற, ஆனால் பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது மேனேஜராக கொடுக்கும்போது நீயே கரெக்டாக இல்லையே. நீ என்னை ஒரே ஆங்கிளில் பாரு, ஒன்று நீ என்னை முத்துவா யோசி, இல்லை டாஸ்கில் என்னை ஸ்டாஃபாக யோசி. ஆனால் 2 விதத்துலையும் நீ யோசிச்சனால தான் உனக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் வந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு அது ரொம்ப பெரிய வருத்தம். தர்ஷிகாவுக்கு ஒன்றுனா அப்படின்னா நான் நின்று இருக்கேன், அந்த வீட்டில் யாருக்குனாலும் நான் நிற்பேன். ஆனால் நான் விழுகும்போது இத்தனை பேர் என்னை சேர்ந்து அடிக்கிறீங்க, அதுவும் நான் எதிர்பார்க்காத ஒரு நபர். இப்போது அவர் பல இடங்களில் இது ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. என்னோட எதிரி நான் நினைக்கிற ஒருத்தர் என்னை அடிக்கும்போது எனக்கு வலிக்கவே வலிக்காது. ஏன்னா எனக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கு, அவன் எப்போனாலும் நம்மளை குத்துவான்றது தெரியும். ஆனால் என் முதுகில் என் நண்பனா நான் நம்பின ஒருத்தர் என் முதுகில் குத்தும் போது அது எனக்கு வலிக்குது அப்படின்றத சொல்லிட்டாரு. பட் இங்கே இடத்துல தர்ஷிகா நான் அப்படி உன் முதுகில் குத்தணும்னு நினைக்கிறேன்டா, நான் அப்படிப்பட்ட ஒரு பர்சனே கிடையாதுடா இன்னும் என்னென்னமோ சமாளித்து பார்த்தாங்க. பட் அவர் சரி விடு, இந்த டாஸ்க் அப்படி தான் நம்மளை பண்ணும், பட் பரவாயில்ல விடு அப்படின்னு முடிச்சிட்டார். ஏன்னா முத்துவுக்கு நல்லா தெரியுது இந்த டாஸ்கில் முத்துவை யூஸ் பண்ணி அவங்க ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இப்போது மேனேஜராக அவங்க ஒன்றுமே பெருசாக கிளிக்கல, ஆனால் அந்த சண்டை வரும்போது அவங்க அதை அட்ரஸ் பண்ணலாம்ல. நாளைக்கு எந்த இடத்துலனாலும் ஒரு மேனேஜராக நான் முத்துக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன், நான் ஒரு ஹார்ஷான பனிஷ்மெண்ட் கொடுத்தேன் அப்படின்னு அட்ரஸ் பண்ணலாம் இல்லையா. ஸோ இதை வச்சு அவங்க ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்றது முத்து நல்லாவே புரிஞ்சுக்கிட்டார். அதனால சரி இந்த கேம் உன்னை அப்படி மாற்றிருச்சு விடு அப்படின்ட்டு. அண்ட் அடுத்ததாக இந்த கோவா கேங் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், அக்கா பிரிஞ்சிருந்தாங்க இல்லையா. அண்ட் மதியம் இன்னொரு ஆர்குமெண்ட் வந்தது. எல்லாரும் யார் யார் என்னென்ன தவறுகள் பண்ணாங்க, அதாவது
டாஸ்கில் இருக்கும்போதே நம்ம சௌந்தர்யா வந்துட்டு ரயானுக்கு ஊட்டி விட்டுருப்பாங்க. அதை வந்து ஜெஃப் சொல்லுவான், அவள் பாரு ஊட்டி விட்டுட்டுருக்கா, மேனேஜராக வந்துட்டு இதை பண்ணுறாளே அப்படின்னு அவன் வந்து ஜாக்லின் கிட்டே சொல்லியிருப்பான். அதை ஜாக்லின் போய் ரயான் கிட்டே சொல்லி கொடுத்துட்டாங்க. ஏண்டா நீ வந்துட்டு உனக்கு டாஸ்க்லேயே ஊட்டி விடுறா, ஆனால் இது சொன்ன ஆள் யாருன்னு தெரிஞ்சால் நீ ஷாக் ஆயிடுவேன்னு போட்டு கொடுத்துட்டாங்க ஜெஃப்ரியை. ஸோ அந்த ஆர்குமெண்ட் இன்னைக்கு வந்துச்சு. ஏன் ஜெஃப்ரி நீ என்கிட்ட சொல்கிறதா இருந்தால் நீ டேரெக்டாக என்கிட்டே சொல்லியிருக்கலாமே, நீ ஏன் ஜாக்லின் கிட்ட சொல்லி கொடுத்தேன்னு ரயான் கேட்க, உடனே ஜெஃப்ரி அதை இருந்துட்டு நான் அப்படி உன்னை போட்டு கொடுக்கணும்னு நினச்சலாம் பண்ணலை, டாஸ்கில் இப்படி இல்லாமே இப்படி டாஸ்க்குன்னு வரும்போது மேனேஜராக வந்துட்டு இதை பண்ணுறாளேன்னு தான் நான் கேட்டேன் அப்படின்னு இவங்க பேச, அடுத்ததாக வந்துட்டு அன்னைக்கு வீக்கெண்ட்லேயே வந்துட்டு சௌந்தர்யா அண்ட் ஜெஃப்ரி பேசியிருப்பாங்க. நம்ம வந்து இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ஒரு குழியில் விழுந்துட்டோமே அப்படின்ற டிஸ்கஷன் போச்சு இல்லையா, அந்த ஆர்குமெண்ட் வர நீ வந்து எங்களை குழியில் தள்ளிட்ட அப்படின்னு சௌந்தர்யா சொல்ல, உன் ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற பேரை நான் குழியில் தள்ளிட்டேன்னு நினச்சேன், நீ என்கிட்ட பேசவே தேவையில்லை அப்படின்னு சொல்லி 4 பேரும் சரா மாதிரியா அட்டின்னு பொலிர்னு அடிச்சுக்கிட்டாங்க. ஸோ கோவா கேங் பயந்துட்டாங்க, ரொம்ப பயந்துட்டாங்க. ஆனால் அவர் உங்ககிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, உங்கள் கேங்கை பார்த்து எனக்கு பிரச்சனையே இல்லை, நீங்கள் கேங்காக என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருங்க, ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் இந்த டாஸ்க்கை அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. பட் பயந்துட்டாங்க எல்லாருமே வந்து, அது சௌந்தர்யா ஜெஃப்ரி எல்லாம் ரொம்ப பயந்துட்டாங்க. இந்த கேங்கால் நமக்கு கெட்ட பேர் வருமோ அப்படின்ற பயத்தில் கதற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படியே அக்கா பிரிஞ்சு கொஞ்ச நேரம் சண்டை போட்டுட்டு எல்லாரும் ஒவ்வொரு மூலையில் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அடுத்ததாக டைரக்ட் நாமினேஷன் யார் அண்ட் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருக்கு கொடுக்கப்படும் அப்படின்ற டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வந்து ராணவ செலக்ட் பண்ணுறாங்க. பட் அதுக்கு அவங்க கொடுக்குற காரணம், அவன் டாஸ்கே கெடுக்கிற மாதிரி பண்ணான், அவன் யூனியன் லீடராக இருக்கும்போது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணான், பட் அவனே வந்துட்டு ஒர்க்கராக வரும்போது இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தான், ஒரு ஒர்க்கும் பண்ண மாட்டான், மற்றவங்கள ஒர்க் பண்ண விடாமல் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னாங்க. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த ஓட் ராணவுக்கு தான் வந்தது. பட் எனக்கு இதில் ஜாக்லின் பாயிண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. நமக்கு பெருசாக ஜாக்லினை பிடிக்காது தான், பட் இருந்தாலும் ஜாக்லின் பண்ணுற நல்லதையும் சொல்லணும். ஏன்னா ஜாக்லின் இதில் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் வச்சாங்க. இந்த டாஸ்க் படி பார்த்தீங்க அப்படின்னா அவன் ஏதோ ஒரு சுவாரஸ்யமாக பண்ணான் இல்லையா, ஏதாவது ஒன்று பண்ணணும், சௌந்தர்யா கூட சண்டை போட்டதாகட்டும், இல்லைனா வந்து அன்ஷிதா கூட ஆர்குமெண்ட் பண்ணதாகட்டும், இப்படி அந்த டாஸ்கில் அவன் ஏதோ ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிட்டு இருந்தான் தானே. அவனை போய் நம்ம டைரக்ட் நாமினேஷனில் இப்போ நமக்கு கொடுத்துருக்கு காரணமே இந்த டாஸ்க்லேருந்து அவன் என்ன பண்ணான்னு பார்க்கணும். அவன் அப்படி பார்க்கும்போது அவன் ஏதோ ஒரு விஷயம் சுவாரஸ்யமாக பண்ணான். ஸோ எனக்கு வந்துட்டு பார்க்கும்போது ரஞ்சித் சார் தான் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி தோணுச்சு அப்படின்னாங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் த ஓட் இப்போ அவருக்கு ராணவ் தான் வந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துல ஜாக்லின் சொன்ன மாதிரி ராணவ் வந்ததுலேருந்தே சரி, இனிஷியல் டேஸ்லேருந்தே சரி, அவர் வந்து ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு, ஏதோ கண்டென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணுறாரு. அது கிறுக்குத்தனமாக இருக்குது, இருந்தாலும் அதுதானே சுவாரஸ்யம். இப்போ நேற்று அவர் சௌந்தர்யா கூட போட்ட சண்டை ஆகட்டும், அதை வச்சு மஞ்சரி கூட வந்த சண்டை, அப்படி அதெல்லாம் பார்க்கும்போது சுவாரஸ்யமாக இருக்குது. சும்மா சொல்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தால் அதில் என்ன சுவாரஸ்யம் இருக்குது? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது விஷாலுக்கு கொடுத்துருந்தா கரெக்டாக இருக்கும். ஏன்னா விஷால் அந்த டாஸ்க்குக்காக பெரிய கான்ட்ரிபியூஷனே கிடையாது. மொத்தமாகவே அவர் இந்த டாஸ்க்குக்காக என்ன பண்ணார், அவர் மேனேஜராக இருக்கும்போது ஒன்றும் கிளிக்கல, ஒர்க்கராக இருக்கும்போதும் பெருசாக பெடல் பண்ணலை, ஒர்க்கர்னு என்ன ஒர்க் செஞ்சார்னே தெரியல. ஸோ டெஃபினட்டாக இது ஒரு அன்ஃபேர் டெசிஷனாக நான் பார்க்குறேன். ராணு ஒரு இழிச்ச வாய், அவன் என்ன கொடுத்தாலும் வாங்கிக்குவான் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அண்ட் அடுத்ததான் அங்கே வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் யாருக்கு போகும் அப்படின்ற பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. அண்ட் இதில் வந்து மஞ்சரி ஆப்டான பர்சன் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா மஞ்சரி இருந்த 3 நாளும் அவங்க ஒரு மேனேஜராக எல்லாத்தையுமே அழகாக எடுத்துகிட்டு போனாங்க. ஒரு மேனேஜராக எப்படி ரூல் போடணும், எப்படி ஒரு ஆர்குமெண்ட் வருது. நேற்று வந்து சௌந்தர்யா அண்ட் ராணுவுக்குள்ள பிரச்சனை வரும்போது கூட அவங்க ஒரு மேனேஜராக அந்த திமிரா சொடக்க போட்டு கூப்பிடுறது, கையை இறக்குன்றது, அவன் கையை தட்டி விடுறது. ஸோ இப்படியெல்லாம் மேனேஜர்ஸ் இருக்காங்க, எவ்வளவோ திமிர் பிடிச்ச மேனேஜர்ஸ் இருக்காங்க, அதை அவங்க ரெப்ரசென்ட் பண்ணி காமிச்சாங்க. ஸோ இப்படி திமிர் பிடிச்ச மேனேஜர்ஸ் இருப்பாங்க, அவங்க அழகாக அந்த ஸ்டோரியெல்லாம் பிளாட் பண்ணாங்க. அவங்க கூட இருக்கிறவங்கக்கிட்ட மேனேஜர்ஸ் அப்படின்னா வந்து நம்ம ரொம்ப சாஃப்டாக போகணும்னு இல்லை, சாஃப்டான மேனேஜர்ஸும் இருப்பாங்க, ஹார்ஷான மேனேஜர்ஸும் இருப்பாங்க. பட் நம்ம ஒரு ஹார்ஷான மேனேஜராக இருந்து அதை ஒர்க்கர் ஆப்போஸ் பண்ணி அவங்க எழுச்சி காமிக்கணும். ஸோ இப்படி நம்ம ஒரு கான்செப்ட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஓவரால் நிறைய ஐடியாஸ் கொடுத்தாங்க, ஒர்க்கர்ஸ் அழகாக சமாளித்தாங்க. ஸோ டெஃபினட்டாக மஞ்சரிக்கு இந்த இதுக்கு கொடுக்க கரெக்டாக இருக்கும். பட் இங்கே வந்து நம்மளோட தர்ஷிகா, ஜெஃப்ரி, அருண் இவங்கெல்லாம் இது எப்படி வந்து மாற்றிட்டாங்க, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் டாஸ்க்குன்றதை தாண்டி ஓவராலாக இவ்வளோ வாரங்கள் அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, யாருக்கு இது தேவைப்படுது அப்படின்னு நம்ம கொடுப்போன்ற மாதிரி பேசினாங்க. பட் மஞ்சரி அது அப்பவுமே சொல்லிட்டாங்க, இந்த டாஸ்க்குன்னு நம்ம பார்க்கணும். இப்போது அதனால தான் பிக் பாஸ் என்ன சொன்னார்னா, நீங்கள் 2 டீமாக இருக்கீங்க, அந்த 2 டீமில் டிஸ்கஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போ நீங்கள் ஓவராலாக கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த வாரம் ஃபுல்லாக கன்சிடர் பண்ணலாம்னா நீங்கள் டீமாகவே பிரிச்சிருக்க தேவையில்லை. இந்த டாஸ்கில் ஒர்க்கர்ஸ்க்கு தனியாக மேனேஜர்ஸ்க்கு தனியாக கொடுக்குறாரு அப்படின்னா நீங்கள் இந்த டாஸ்க்கை மட்டும் தான் கன்சிடர் பண்ணணுன்றது இருந்தது. பட் அது எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரியல, ஏன்னா டிஸ்கஷன் இப்போ தான் போயிட்டு இருக்கு. பட் தர்ஷிகாவோட பாயிண்ட் எதுவுமே வேலிடா எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க முதல் நாள் சொல்லும்போது நான் வந்து ஒரு சாஃப்டான மேனேஜராக இருக்க போகிறேன், நம்மளோட ஒர்க்கர்ஸோட வெல்ஃபேர் பார்க்குற மேனேஜராக இருக்க போகிறேன் அப்படின்னாங்க. ஆனால் அதே தர்ஷிகா முத்து கிட்ட பேசும்போது, மேனேஜராக பேசும்போது எவ்வளோ ஹார்ஷாக பேசினாங்க. அவனோட பனிஷ்மெண்ட்டை கொடுங்க, அவன் கில்ட்டாக ஃபீல் பண்ணணும், அவனை வந்துட்டு கார்னர் பண்ணணும், அவன் பெடல் பண்ணால் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற
அப்படின்ற மாதிரி ஒரு ஹார்ஷான மேனேஜராக இருந்தாங்க. ஸோ எந்த இடத்துலையும் அவங்க டாஸ்கையும் ஒழுங்காக பண்ணல. இத்தனை வாரங்கள் அவங்க கேமே காணாமல் போயிடுச்சு. ஸோ அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு கொஞ்சம் கூட தகுதியே கிடையாது தர்ஷிகாவுக்கு. ஸோ இந்த டாஸ்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக மஞ்சரிக்கு போகிறது தான் கரெக்ட். பட் இங்கேயும் மெஜாரிட்டி அப்படின்றது ப்ளே பண்ணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ பாப்போம், இன்னும் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஸோ பாப்போம் இது யாருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போக போகுது, அதில் என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.